ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜிஎஸ் சாமிகள், தாமரை திருவே சரணம். ரங்கநாயகி தாயர் சமேத ரங்கநாதா ஸ்ரீ தாமரை திருவே சரணம். ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவே சரணம். கண்ணன் கடலடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு 19வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த 19வது பாசுரத்தில் போன பாசுரம் பூரா தாயாருக்குனே சொன்னது பாசுரம். இப்போ தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமாளையை நேரடியாக கூப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் பெருமாள் இது பண்ணலைங்கிறதுனால தான் அடுத்த பாசுரத்தில் தாயாரை திருப்பி விண்ணப்பிக்க போகிறான். முதல்ல தனியர்கள், அப்புறம் பாசுரம் சொன்னாங்க. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிராணி திருநாய் மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தன்யா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதஸ்ய நகத வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததன்வயுகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதாத்வத பட்டநாத ஸ்ரீபக்தி சரகுலசேகர யோகி வாகான் பக்த அங்கிரியேனு பரகாலயதீந்த மிஸ்ஸாம் ஸ்ரீமத் தரங்கசம்னி பிரணதோஸ்மி நித்யம் நீலா துங்கஸ்தன கிரிதடி சுத்த முக்தோக்தி கிருஷ்ணம் பாராத்யம் சரஸ்வதி சத சிரசித்தம் அத்யாபயந்தி சோஷிஷ்டாயம் ஸ்ருதி நிகழிதம் யா பலாகிருத்த புங்கே கோதாதஸ்ய நமைதமிதம் பூவ ஏவாஸ்து கோதக அன்னவயலாண்டால் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியும் இன்னிசையாதால் பாடி கொடுத்தாள் பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கிரிய கோட்டு கால் கட்டில் நெத்தந்த பந்த சயனத்தின் மேலேறி கொட்டு அலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்து அலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை ஏலும் துயிலொழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றகில்லாயாய் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றகில்லாயாய் தத்துவம் அன்று இது தத்துவம் அன்று கதவு போற்றெம்பாவாய். குத்து விளக்கெரிய நிலையான வடக்கு நல்லா பிரகாசிக்கிறது. கோட்டுக்கால் கோட்டுக்கால்னா தந்தங்கள் தந்தங்களான கால்களை உடைய கட்டியின் மேல் மெத்தென்ற மென்மையான பஞ்ச சைனத்தின் மேலே 5 அம்சம் வேணுமா. ஒரு மெத்தைக்கு பண்ணுறதுக்கு ஒரு 5 அம்சம் வேணுமா. அந்த 5 அம்சங்கள் கொண்ட மெத்தையில் கொத்து கொத்தா இருக்கிற பூவை தலையில் சூடின்னு இருக்கிற நப்பினை பிராட்டி கொங்கை மேல் ஸ்தனங்களின் மேல் வைக்கப்பட்ட மலர் மார்பா மலர்ந்த திருமார்பை உடையவனே வாய் திறவாய் திருவாய் மலர்ந்து எங்களுக்கொசரம் அழுப்புரிவாய் மைத்தடம் மையிட்ட விசாலமான
கண்ணினாய் கண்களை உடையவளே எத்தனை போதும் க்ஷண காலம் கூட நீ உன் மணாளனே உன் கணவனான கண்ணனே துயில் எழ ஒட்டாய்கான் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு நீ விட மாட்டேங்கிற. எத்தனை ஏழும் பிரிவு ஆற்ற இல்லாமையால் கொஞ்ச நாள் கூட பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உன்னால முடியாதுனால தத்துவம் அன்று இது புருஷாகார ஸ்வரூபம் இல்லை. நீயே அவனை அனுபவிக்கிறதுங்கிறது சரியில்லைம்மா. தகவு தயை சுரூபமா தயை பண்ணுமா, அவனோட எங்களை சேர்ந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த பாட்டில் கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து எழுப்புறான். அடிக்கடி எழுப்புவதால் இவர்களுக்கு விசுவாசம் இல்லையோ என்று ஐயப்பட வேண்டாம். சாஸ்திரங்கள் விசுவாசம் உள்ளபடியால் என்றோ மறுபடியும் எழுப்புறான். ஒரு இதேதான் முதலியாண்டர்கிட்ட எப்படி அவர் அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கணுங்கிறதுக்கோசரம் பொறுமையோடு காத்துருந்தாரோ அந்த மாதிரி நம்மளுக்கு பகவான் அருள் புரிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்கணும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். எம்பெருமான் தேசத்தையும் காலத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி இவர்கள் எழுப்பியும் எழுந்துக்கவில்லை. அவளுக்கு எந்த நேரத்தில் அருள் புரியணுமோ, எப்போ காட்சி கொடுக்கணுமோ அப்போதான் அவன் காட்சி கொடுப்பான். அவன் ஒரு காலை நிர்ணயம் வச்சுருக்கான். அது வரைக்கும் நம்ம அவங்ககிட்டயே இருக்கோமா இல்லை விலகி போயிடுறோமா, இதுதான் அவன் நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோன்னா அவன் நம்மளை ஆட்கொள்றான், அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அவன் மறைஞ்சு போயிடுறான். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். முன் பாசனத்தில் வளையொலிப்ப திறக்க வேண்டும் என்று கேட்டவுடன் கதவை திறக்க நப்பினை கிளம்பினான். அவள்லாம் இவ்வளோ தூரம் கேட்கிறாள் என்று அந்த தாயார் கடாட்சத்தோடு அவள் கிளம்புறான். அதை பார்த்த கண்ணன் இவளது அபிமானத்துக்கு அவளை படுக்கையில் தள்ளிவிட்டான். அவள் போய் திறக்கக்கூடாது, இன்னும் அவளுக்கு அந்த பொறுமை இருக்கான்றதை பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ணணுங்கிறது சொல்கிறான். மறுபடியும் அவள் எழுந்து வராத வகையில் அவன் செய்து விடவே அவள் எழுந்து வர முடியவில்லை. அனைவரும் குற்றம் செய்யாதவர்களே என்று சொல்லும் இயல்பு உடையவள் விராட்டி. யாருமே குற்றம் செய்யாதவர்களே கிடையாது, எல்லாரும் குற்றம் செய்கிறவளாம். ஆனால் அந்த குற்றத்தை பார்த்தா அவளை நம்மளால கூட்டுக்கவே முடியாது. அவள் புருஷாகார பூதனை. பக்தனுக்கு அருள் புரியும் விஷயத்தில் கணவனை கடந்து செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லாதவள். நம்மளுக்கு அருள் புரியணும்னு தாயாருடைய கடாட்சம் மனசு வந்துருக்குனாக்க யார்கிட்டையும் பகவான் கிட்ட கூட உத்தரவு கேட்க மாட்டான். இவன் வந்துட்டான், என் குழந்தை வந்துட்டான், இவனை நீ ஏற்றுக்கோன்னு அவனுக்கு அதிகாரம் பண்ணுவாட தவிர இவனுக்கு கொடுக்கலாமா கூடாதாங்கிறத அவன் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். ராமனது அனுமதி இல்லாததால் உன்னை சாம்பலாக்கவில்லை என்கிறாள் சீதை. இப்படிப்பட்ட பிராட்டியை காட்டிலும் நம்மிடத்தில் அதிக வாசல்யம் கொண்டவன் எம்பெருமான். அவனுக்கும் நம்ம மேல வாசல்யம் ரொம்ப ஜாஸ்தி. தன்னடியார் என்னடியார் அது செய்யல். என்னுடைய அடியார்கள்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. அப்படியே தப்பு பண்ணிட்டாலும் அந்த தப்பு இருக்காது, வேற ஒரு காரணத்துக்கோசரம் அதை பண்ணிப்பான்னு சொல்லி பெருமானும் சொல்றாங்க. அந்த மாதிரி நப்பினை கீழே தள்ளி அவள் மேல் சாய்ந்ததும் இவன் எண்ணம் மாறிவிட்டது. விஷயங்களால் ஏற்படும் இன்பமானது மனிதன் மனத்தையும் இழுத்துவிடும். சுவையை அறிந்தவன் அழகிய மாதிரியும் அவளுடைய உறுப்புகளை பார்த்தால் மனதை எப்படி அடக்கிக் கொள்வான்? ஞானதா சுவாதக சமர்த்தக என்றான் காளிதாசன். வால்மீகி முனிவரும் சரத்வை வர்ணிக்க தொடங்கினார். தஸ்யந்தி சரத் தன்யக ஜெகதாதியு யோஷிதாம் என்று சொன்னான். நதியில் உள்ள மணல் மேடுகளை பார்க்கும்போது மனம் எப்படி சலிக்காமல் இருக்கும்? தோஷாது சித்தானந்த என்றபடியே அதில் உள்ள குற்றத்தை எடுத்து காட்டுவதாக அவர்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். குத்து நப்பின்னையும் கிருஷ்ணனும் படுத்திருக்கும் அறையில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அது குத்து விளக்கு, நிலையான விளக்கு, அழியாத விளக்கு. தீபம் இல்லாமல் படுத்து உறங்கக்கூடாது, இது சாஸ்திர மரியாதை. இரவில் சஞ்சரிக்கும் பூச்சி முதலானவை அகற்றவும் முடியும். பாம்பு தேள் முதலியவர்களால் உபத்திரம் வராமல் காக்கவும் முடியும். அதுதான் சொல்றாங்க. ஞானமே ஒரு குத்து விளக்கு. மற்ற விளக்குகள் வெளி இருளை தான் அழிக்கும், அது உள்ளே இருக்கும் அஜ்ஞானத்தையும் அழிக்கும். அந்த ஞானம் நம்மளுக்கு வந்துருக்குனாக்க உள்ளே இருக்கிற அந்த அஜ்ஞானங்கிற இருள் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுது. சத்துக்களுடன் நாம் சேர்ந்தால் பல வகையில் அறிவை பெற்று வாழலாம். எப்போவுமே சத் சங்கத்தில் தான் நம்ம இருக்கணுங்கிறத பெரியவாள்லாம் அதுக்கு தான் சொல்லலாம். நாசாய யாம் யாத்திக
பாவஸ்தக ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு சொல்கிறார். வேதம், புராணம், இதிகாசம் இது எல்லாத்தையும் பொருளை மனசில் வாங்கி கொள்ளாமல் மூல மாத்திர பாராயணத்தால் நன்மை பெற முடியாது. நம்மளே உக்காந்து எல்லாத்தையும் நம்மளே படிச்சுட்டு இருந்தோம்னாக்க அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம படிக்கணும்னாக்க ஒருத்தர்கிட்ட நம்ம அதை பாடமாக கேட்டுக்கணும். பாடமாக கேட்டுட்டா தான் நம்மளுக்கு அது சித்திக்கும்ன்றதை இந்த இடத்துல சொல்கிறான். வேதங்களை கிரமமாக அத்தியனம் செய்து தான் அதன் அறிவை எவன் உணரவில்லையோ அவன் கேவலம் கம்பத்துக்கு ஒப்பாவான்னு சொல்லி பெரியவா சொல்கிறான். ஆச்சாரியன்கிட்ட போய் அந்த வேதத்தெல்லாம் கற்றுக்காத தானாக இது பண்ண. ஏன்னா அதுங்க அந்த வேதத்துக்கெல்லாம் இத்தனை மாத்திரைன்னா அளவு, இவ்வளோ நீளம் நீட்டணும், இவ்வளோ குறுக்கணும், இதுக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிற இதெல்லாம் இருக்குது, நியதியெலாம் இருக்குது. அந்த நியதி தெரிஞ்சுதான் இது பண்ணணும். காலையில் எழுந்தோட முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது க்ஷேமகரம். அதுபோல் வீட்டில் விளக்கேற்றி வைப்பதும் மங்களகரம். விளக்கெல்லாம் தானாகவே பிரகாசிக்கின்றன, மற்றவர்களும் பிரகாசப்படுத்துகின்றன. விளக்கு எரியறதுனால இருக்கிற இடம் பூராக்கும் வெளிச்சமாக இருக்குது. அதுக்கோசரம் அந்த விளக்கு எதுவும் சிரமப்படுத்திக்கல. விளக்கு பிரகாசிக்க மற்றொரு விளக்கு வேண்டாம், நட்பினை அழைக்க மற்றொரு புருஷாகாரம் வேண்டாம். கிருஷ்ணர் ஆயப்படையில் உள்ளவர்களுக்கு அஞ்சி உன்னுடன் சேர இருட்டை பார்த்திருக்கிறோம், என்ன செய்வார்களோ என்று பயப்படுகிறோம். மின்னொத்த நுண்ணடைய ஆளை கொண்டு வீங்கு இருள்வா என்ற கணக்கிலே வந்திருக்கிறோம். அந்த இருட்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றை பார்க்கணுன்ற அந்த ஒரு இதில் எங்களுக்கு அது வெளிச்சமாக மாறிடுது. அந்த வெளிச்சத்தில் ஒன்றை பார்க்கணுன்னு தோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த நற்பினை பிராட்டியே குத்துவிளக்குக்கு ஒப்பானவள். அப்படி இருக்க உங்களுக்கு விளக்கு எதுக்காக ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னாக்க, திவ்ய தம்பிகள் வசிக்கும் இடமான கோயில்களை விளக்கு ஏற்றினால் மகத்தான புண்ணியம் ஏற்படும். கோவிலில் விளக்கேற்றுறதுங்கிறது அப்பேற்பட்ட மகத்தான ஒரு புண்ணியம்னு சொல்லுவான். நம்ம ஆற்றுலையும் அந்த காத்தாலையும் சாயங்காலையும் கண்டிப்பாக விளக்கேற்றணும்னு சொல்லுவான். இதுக்கு பெரியவாள்னா ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்லுவான். ஒரு பெரிய செல்வம் இருந்தாராம். அவருக்கு மேலே 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 செல்வம் சேர்ந்துட்டே இருக்கான். அவரால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையா. அவர் மகாலட்சுமியை தியானிக்கிறார். அம்மா எனக்கு போதும் இந்த செல்வம்லாம், எனக்கு இது நிலையானதே இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னப்போ அப்போ மகாலட்சுமி சொல்கிறாராம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய பாரியாள், உன்னுடைய மனைவி தினம் சாணி கழித்து வாசலில் கோலம் போடுறா, விளக்கேற்றி வச்சு பெருமாளை சேவிக்கிறா. அது ரெண்டுத்துலேயும் நான் வாசம் பண்ணுறேன், அது இல்லைனாக்க நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் மனைவியை கூப்பிடுறார். அம்மா, நீ இனிமேல் சாணி எடுத்து தெளித்து வாசல் தெளிக்காத, கோலம் போடாத, நீ விளக்கேற்றாத, இதெல்லாம் பண்ணாத, நம்மளுக்கு இருக்கிற செல்வம் அழிஞ்சாதான் நம்மளால் பக்தி மார்க்கத்தில் போக முடியும்னு சொல்லி கேட்குறான். இவ சரின்னு சொல்கிறான். பர்த்தாவினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், சரின்னு சொல்கிறான். ஆனால் இவளுக்கு செஞ்சு செஞ்சு பழக்கம். அதனால் என்ன பண்ணுறா, ஒரு குந்துமணி அளவுக்கு சாணி, அந்த சாணி எடுத்து குடத்துல இருக்கிற தண்ணியில் கரைச்சி அதை வாசலில் தெளித்து கோலம் போடுறான். குடத்துக்குள்ளே ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு குத்து விளக்கு வெளிச்சம் வெளியில் வராத அளவுக்கு இது பண்ணுறான். அப்படியும் செல்வம் கரையில் இப்போ மகாலட்சுமிகிட்ட கேட்குறான்னா அது ஒரு கோயில். அப்போ சொல்கிறானா, குந்துமணி சாணிலையும் குடத்த விளக்குலையும் நான் இன்னும் வாசம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறானா. அந்த மாதிரி அந்த வாசல் அந்த குந்துமணி சாணியை தைச்சு கோலம் போடுறதுலையும் அந்த விளக்கேற்றி வைக்கிறதுலையும் மகாலட்சுமி நம்மளோடையே வாசம் பண்ணுவாங்கிறத பெரியவாழ்ல நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கா. மெத்தன்ன பஞ்ச சைனம், மென்மை, வெண்மை, வாசனை, குளிர்ச்சி, அழகு, இதுதான் இந்த பஞ்சு. இதெல்லாம் படுக்கையில் இருக்கணும். அதனால பஞ்ச சைனம் என்று பெயர் பெற்றது. இதுக்கு மார்த்தவம் அதிகம் இருக்க வேண்டும். ஆகவே மெத்தென்ற பஞ்சசயனம், அந்த சாஃப்ட்னஸ் கோசரம் மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உம்பியும் நீயும் உறங்கியல்னு முதல் பாசனத்துல சொன்னான். ரெண்டு பேரையும் எழுப்புறான். இப்போ இங்க கண்ணனை மாத்திரம் எழுப்புறான். ஏன்னா விஸ்வாமித்திரர் யாக ரட்சணத்துக்காக அழைச்சு கொண்டப்போ ராமன் லக்ஷ்மணர்களை அன்றிரவு சரையு நதிகளில் படுக்க செய்கிறார். காலையில் எழுந்த உடனே தன் கடமையை செய்து அவர்களை எழுப்ப வந்தவர் கௌசல்யா, சுப்ரஜா, ராமான் தான் எழுப்புறார். லக்ஷ்மணன் சேர்த்து எழுப்புற அந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல பெரியவாளம் நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். சுந்தர பாகவத்தில் மான் பின் போனதால் உண்டான களைப்பு தீர
இந்த மலையில் வசிக்கிறாயா என்று கேட்டார். அந்த பொன்மான பின்னாடி போன அந்த களைப்பு, அதை மான அழிக்கிறதுக்கோசரம், மானிசனை அழிக்கிறதுக்கோசரம் ஓடினிய பின்னாடி அந்த களைப்பு தீர்றதுக்கோசரம் இங்கே மலையிலேயே நீ உட்காந்துருக்கான்னு சொல்லி சுந்தர பாக்தரில் மாரிசனை கேட்குறான். கூறத்தாழ்வான் ரகுகுல திலகஸ்தம் ஜாதித்து யாதுதான் என்ற ஸ்லோகத்தால் இந்த அர்த்தத்தை நம்மளுக்கு எடுத்து காட்டுறோம். சிருங்கிபேரபுரத்தில் குகனாலும் லக்ஷ்மணனாலும் சமைக்கப்பட்ட தளிர் படுக்கையில் சீதையுடன் ராமன் படுத்தான். பிறகு பரதன் வந்தபோது குகன் இதை காட்ட பரதன் இப்படிப்பட்ட படுக்கையா ராமனுக்கு அமைந்தது என்று வருத்தம் அடைகிறான் அப்படிங்கிறான். இந்த படுக்கையை பற்றி அந்த கஞ்ச சயனம்ங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்கான். மலர் மார்பா, அவளுடைய கொங்கை மேலே தன மார்பு அணைக்கப்பட்டபடியால் மிளிர்ந்து உள்ளது இவனுடைய அகலம். அவளுடைய கொங்கை மேல், இந்த இடத்துல ஆழ்வார்கள் எல்லாரும் கொங்கை முளைங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சாதாரணமாக பார்க்குற செய்யும், அது ஏதோ வேறொரு அர்த்தத்தில் கொண்டு போய் விடும். ஆனால் அந்த கொங்கை முளை அப்படின்னா பக்தி, ஆழ்ந்த பக்தி, அதுக்கு தான் அர்த்தம். அந்த நப்பினுடைய கொங்கை மேல் அப்படின்னா அவன் மேலே வச்சிருக்கிற அந்த பிரீத்தி, காதல், அவன் மேலே வச்சிருக்கிற அந்த பக்தி, அதில் அப்படியே கட்டுண்டு போயிடுறான் பகவான். இவனுடைய அகலம் சதைக ரூப ரூபாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெருமாளை, எப்பொழுதும் ஒரே தன்மை உடையவன் இவன். இப்பொழுது விகாரம் பெற்றுள்ளார். இது நிர்விகாரமான எம்பெருமானுக்கு குற்றத்தில் சேராது. அவன் வேண்டும் உருவம் கொண்டு வேண்டியதெல்லாம் சாதிக்கக்கூடிய பகவான். அவன் அவதாரங்களில் பல சரீரங்கள் எடுத்துக் கொள்கிறான். அவைகளில் மாறுதல் ஏற்படுகிறது. பன்னியா வரான், ஹயகிரீவரா வரான், அன்னமா வரான், நரசிங்கமா வரும். எப்படி வேணாலும் அவன் எப்படி நினைக்கிறானோ அந்த ரூபத்தை எடுத்துக்க கொண்டவன். நப்பின்னையின் கொங்கை மேல் இவன் மார்பை வைத்து அணைத்து கொண்டு படுத்திருந்தான் என்று சொன்னோம். இதற்கு வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அவளது கொங்கையை தன்மேல் வைத்து கிடந்த மலர்பாபம் என்றும் கொள்ளலாம். முதலில் கூடிய பொருள் நீலாஸ்துங்க என்ற தனியனுக்கு பொருத்தமானது. வாய் திறவாய், நீ இவ்வாறு இருந்தும் ஏன் துயில்கிறாய்? அப்படியே இருந்து கொண்டு அவளது அதரத்தில் இருக்கும் ரசத்தை பருகலாமே, இதை முன்னிட்டாவது வீழ்த்துக்கொள் என்று முறையிடுகின்றது. அந்யோயோகா அனவத்யாகி என்றபடி நப்பின என் கொங்கைகள் அவளது கொடி போன்ற இரு கைகளின் நடுவில் அடங்கவில்லை. உன்னுடைய அகன்ற மார்பும் அதில் ஏகதேசமாய் விட்டது. மலராள் தனத்து உள்ளான் என்று உன்னை புகழ வேண்டியதாயிற்று. அவளுடைய அந்த காதல், பக்தி, அன்புல அவன் அப்படியே கட்டுண்டு கிடக்கிறான். உன்னை எல்லோரும் கோவர்த்தன மலையை தூக்கினவன் என புகழ்கின்றனர். உண்மையில் என்னைத்தானே புகழ வேண்டும். 3 உலகங்களை சுமந்துள்ள உன்னை நான் எனது கொங்கையின் துணிலே தூக்குகிறேன். என்ன அநியாயம், என்னை புகழ ஏற்படவில்லையே என்றாலாம் நப்பினை. நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த பக்தி காதல்னால் தானே உன்னால் எதையுமே சாதிக்க முடியுது. லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தானே பெருமாளுக்கே சாநித்தியம். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அந்த லக்ஷ்மியை விட்டு போனதுனால ஸ்ரீனிவாசனா அவதரித்து அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு அதை அடைஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் இப்போ கலியுகத்தில் நடந்தது. அதெல்லாம் அந்த மகாலட்சுமியை பிரிஞ்சால் பெருமானுக்கு சாநித்தியம் இல்லை, பெருமானை பிரிஞ்சாலும் மகாலட்சுமிக்கு சாநித்தியம் கிடையாது. அதனால தான் அவள் திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்லி புகழப்படுறான். ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். மைத்தடம் கண்ணினாய். இவ்வளவு எழுப்பியும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. புருஷனை விட பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் இல்லை. சீக்கிரத்தில் எழுந்து விடுவார்கள். லேசான சத்தம் கேட்டாலும் எழுந்து கொடுக்கிறார். ஆகாரம் 2 பங்கு, புத்தி 4 பங்கு, சாகசைகள் 6 பங்கு, காமம் எண்படங்கு என்று இவையெல்லாம் அதிகம் இருக்கலாம். நித்திரை மட்டும் மிக குறைவு. இதை மனத்தில் வைத்து நைப்பனியை திருப்பி எழுக்கிறான். அவனை எவ்வளவோ கூட்டு பார்த்தான், எழுந்திருக்கலாம். அப்போ திருப்பி தாயார்கிட்டயே சரணாகதி பண்ணிக்கிறான். கிருஷ்ணன் அவளையும் திரஸ்கரித்து வர எண்ணம் இருந்தும் அவன் அவளது பார்வையில் ஈடுபட்டு வந்தவர்களை மறந்துவிட்டான். பிராட்டியின் கண்ணழகை சொல்ல வேண்டுமா? ஊர்துவம் மாசா தஜிவேயம் சத்யே நாகம் பிரவீமித்தே சிரம் ஜீவதி வைதேகி யதிமானம் தரிஷியதி என்பது ராமாயணம். அவளுடைய கண்ணழக அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்காட்டுறார். இந்த இடத்துலையும் கண்ணுங்கிறதுக்கும் பக்திங்கிறதுக்கு தான் அர்த்தம்.
கொங்கை, புலை, கண், இது எல்லாமே வந்து கண்ணுங்கிறது ஞானக்கண். ஞானக்கண் மூலியமா என்ன வரும்? பக்தி வரும். நம்ம ஞானம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? அவன் மேல பக்தி வரும். இதையும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். மையார் கருங்கண்ணீர் கமல மலர் மேல் செய்யாள் அப்படிங்கிறார் அழகா. மை ஆறும் மை போட்டுருக்கிற கரும் கண்ணி, கருப்பா இருக்கிற அந்த கண்ணி கமல மலர் மேல் ஆழ்வார். அந்த தாமரை போல அவ வாசம் பண்றவோ அப்படின்னு சொல்லி சொல்றார். பெரும் தடங்கண்ணி சுயம்புரு போதை என்று அங்குள்ளது. இங்கும் மைத்தடம் கண்ணீர் கொந்தலர் பூங்குழல் என்று உள்ளது. கண்ணனும் பிராட்டியும் இரவில் விளையாடும் போது கண்ணில் இந்த மை கலந்துள்ளது. அதை கண்ட இவர்கள், நாங்கள் மையிட்டு ஏதோ மலரிட்டு நாமுடியோம் சொல்லிட்டோம், நாங்கள் அந்த மாதிரி இருக்கோம், நீ வந்து நோம்பு நோக்கல, அதனால உனக்கு இதெல்லாம் வேணும், எங்களுடைய நோம்பை நீ முடிச்சு கொடுத்தியானா தானே உங்களை மாதிரி நானும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். நீ உன் மணாளனை கௌசல்யை உலகத்துக்கே பர்த்தாவானவன் எனது முதல்வனாக வர வேண்டும் என்று எண்ணி பாயசத்தை குடித்தார். அந்த யாகத்தில் வந்த பாயசத்தை முதல்ல தசரதன் வந்து ஒரு பாதி பங்கு கொடுக்குறான். கொடுத்தப்போ கௌசல்யா என்ன சொல்கிறான்? உலகத்துக்கே பர்த்தாவானவன் அவன் ராமன், அந்த பரமாத்மா, அவன் தான் எனக்கு புதல்வனாக வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பாயசத்தை விடுத்தார். அரங்கனிடம் வேண்டிக் கொண்டார். அயோத்திக்கே அரசனாக வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை சீதை தன் வாயால் சொல்கிறார். நானும் உலகத்தில் சேர்ந்தவள், ஆக ராமன் என்னை எப்படி காப்பாற்றாமல் இருக்க முடியும்? கௌசல்யா யோக பர்த்தாரம், அவன் கௌசல்யனுடைய புத்திரன், அவன் எப்படி காப்பாற்றாத இருப்பான்னு சொல்லி ஹனுமான் கிட்ட சீதை சொல்ற. சுந்தரகாண்டத்துல இதெல்லாம் வருது. ஆள வந்தாரும் ஆஸ்திரிக ரட்சணம் என்ற விரதம் என்னை தவிர மற்ற விஷயத்தில் தான் என்று எப்படி சொல்ல முடியும் என்றார். அந்த ஆஸ்திரிக ரட்சகம், நான் அவனை தவிர வேற எதையுமே நினைக்கல, நான் வேற எதுக்கும் ஆசைப்படவும் இல்லை. அந்த மிதுனம்னா ரெட்ட அப்படின்னு அர்த்தம். மிதுனம் தாயார் பெருமாளை தவிர நான் வேற எதையுமே நினைக்கலையே. அப்படி இருக்கிற செய்ய அவன் என்னை ஆசிரிக்காத விட்டுருவானா, அவன் என்னை ஏற்றுக்காத விட்டுருவானான்னு சொல்லி ஆள வந்தா கேட்கிறான். என் திருமகள் சேர் பார்வனை என்னும் என்னுடைய ஆவியை என்னும் என்றார் ஆழ்வார். பராசர பட்டணம் ஜாமாதா தயீன ஸ்வேதிகி, உன்னுடைய கணவன் எங்கள் ஊர் மாப்பிள்ளை என்றெல்லாம் மிதிலை பட்டினவாசிகள் சொல்வாராம். எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மிதிலையில் இருக்கிறவள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனாய் ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானாகி, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும், அந்த மலர் மேலே இருக்கிற அந்த மகாலட்சுமிக்கும் நம்மளுக்கும் அவன் வந்து இன்பனா இருப்பான், அவன் நம்மளுக்கு வேண்டியவனா இருப்பான். வானத்தார் ஞானத்தார் அவளுக்கெல்லாம் வந்து அவன் பெருமானா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான். லீலாசுகர் கிருஷ்ண கர்மார்வத்தில் கோக்கள் கோபிகைகள் கோபர்கள் முதலிய இடம் கை வலம் கை அறியாத அனைவருக்கும் மோட்சம் அளித்தான் கிருஷ்ணன். இந்த அவதாரத்தை காட்டிலும் சிறந்த அவதாரம் எது என்கிறார். அவதாராக சந்த நயகே அப்படின்னு சொல்லி லீலாசுகர் கண்ணனுடைய அமிர்தத்தை வருகிறார். எத்தனை போதும், ராத்திரி பூரா கணவனை விட அணைத்து கொண்டே இருந்தாய், பொழுதும் விழுந்து விட்டது, இனியாவது ஒரு க்ஷணகாலம் விழிக்கக்கூடாதோ, அவனையும் விழிக்க செய்யலாகாதோ, ராத்திரி பொழுது முடிஞ்சு போயிட்டேமா, இனியாவது எங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வாழா தாயார்கிட்ட தான் வேண்டிக்கிறான். அவனுக்கு களைப்பு வரவும் பிரசக்தி இல்லை. அவிதித்த கதையாமா ராத்திரி தேவ வியம்சி என்றபடி நீங்கள் இருந்தீர்கள், ஆக அவனை ஏன் எழுப்பாமல் இருக்கிறாய்? இந்த இடத்துல எழுப்பாமல் இருக்கிறாய்ன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏன் எழுந்திருக்கலைங்கிறது வந்து பகவானுடைய யோக நித்திரையை தான் குறிக்கிறது. அவன் இந்த உலகத்துல நம்மளாம் தூங்குற நேரம் அவன் யோகத்துல போய் யார் யாரை எப்படிலாம் வசப்படுத்தலாம், யார் யாரை மோட்சத்துக்கு தயார் பண்ணலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான்றது தான் இது. ஏன் எழுப்பலைன்னா பகவானோ தாயாரா வளம் தூங்குறவா கிடையாது, அவ நம்ம கிட்ட வந்திருக்கா. அந்த நம்ம கிட்டேந்து விலகி அந்த காலம் அவ நேரம் வந்திருக்கிறவள ஆச்சரிக்கிற அந்த காலம் வரலைங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். துயில் எழ, சித்திரக்கூடத்துல ராமன் தூங்கும்போது அவன் அழகை கண்ட சீதை எழுப்ப முற்படவில்லை. சுகமாக தூங்கும்போதும் பரந்த பத்மனாகவே பிறப்பித்துக்கக்கூடியவர்கள் இருந்தாலும்
எம்பெருமானுக்கு 3 நிலை உண்டு. நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம். நம்ம நிறைய கோவிலில் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். நின்றது என் தந்தை ஊரகத்து, இருந்தது என் தந்தை பாடகத்து, அன்று வெக்காவில் கடந்தது எண்ணில்லாத முன்னெல்லாம் அப்படின்னு சொல்லி திருமணி பழப்பாங்க. அந்த மாதிரி அவன் நிற்கிறது ஒரு நிறைய கோயில்களில், அமர்ந்த கோலத்தில் காட்சி தருது நிறைய கோயில்களில், கிடந்த கோலத்தில் காட்சி தருது நிறைய கோயில்களில், திருநீர்மலை ஒன்றுத்தில் மட்டும்தான் நடக்கிற கோலத்திலையும் காட்சி தரணும். எல்லா கோயிலையும் விட்டு திருநீர்மலையில் 4 விதமாக அவன் காட்சி தராங்கிறத பெரியவாழ்தான் சொல்கிறான். அந்த திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரப்படி அவன் எந்தெந்த ஊரில் என்னென்ன எப்படிலாம் இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான். எத்தனையேலும் பிரிவு ஆற்ற இல்லாமையால் நப்பினையே ஒரு வினாடி கூட அவனை விட்டு பிரிந்திருக்க சக்தி அற்றோளாக இருக்கிறார்கள். அகலிகளே இறைமென்று அலுவேல் மங்கை உரை மார்பா. அவ ஒரு செகண்டு கூட அப்படின்னு கண்ணு சுமிட்ட நேரம் கூட பிரிஞ்சிருக்கும்ல. அகலிகளே இறைமென்று அலுவேல் மங்கை உரைமாவா என்றார் ஆழ்வார். இறையும் என்பது இங்கு காண்க. இறையும்னா ஒரு இப்படிங்கிற நேரம், ஒரு கை சொடுக்கிற நேரம் கூட கிடையாதாம். அந்த நேரத்தில் அவள் இது பண்ணுறாளாம். ராமன் காட்டுக்கு செல்லும்போது பல காரணங்களை இட்டு சீதையை அழைத்து செல்ல மறுத்தான். கடைசியில் சீதை இதையே காரணமாக கொண்டு அழைத்து செல்ல வேண்டும் என்றான். நாதா, சுமந்திரன் வருவதற்கு முன் நாம் இங்கு இருந்தோம். அவன் உன்னை அழைத்து சென்றான். மறுபடியும் இங்கு வருவதற்கு ஒரு முகூர்த்த காலம் ஆகியிருக்கலாம். இந்த பிரிவியே என்னால் பொறுக்க முடியவில்லை, தவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க 10 + 3 + 1 14 வருஷங்களை எப்படி பிரிந்திருப்பேன் என்று புலம்பினார். இந்த 14 வருடம் என்று சொல்லாமல் 10, 3, 1 ஏன் சொல்ல வேண்டும்? இதிலிருந்து ஒரு கருத்து ஏற்படுகிறது. வைகுண்டத்திலிருந்து நாம் வரும்போதே மனத்தில் திட்டமிட்டு கொண்டோம். பட்டாபிஷேகத்தாக தவிர்க்க வேண்டும், காடு செல்ல வேண்டும். அங்கு 10 வருஷம் காட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் முனிவர்களின் ஆசிரமத்தில் மாறி மாறி வசிக்கணும். பிறகு சித்திரக்கூடத்தில் 3 வருஷம், பிறகு ராவணனால் அபகரிக்கப்பட்டு 1 வருஷம் துக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று உனக்கு இது நினைவில்லையா? இதுக்கோசரம் தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். அப்புறம் என்னை விட்டுட்டு நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி சீதை கேட்குறதா இந்த இடத்துல சொல்கிறான். தத்துவம் அன்று இந்த செயல் புருஷாகாரம் ஆகாது. தாயாருக்கே உண்டார்ந்த கர்ண குணம் எங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கோசம் தான் நீ இருக்க. அதனால்தான் நீ புருஷாகார பூதனை. ஆனால் இன்னைக்கு நீ எழுந்து வரலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தகவு எனப்படும் இரக்கம் புருஷாகாரம். தகவுன்னா இரக்கம், அதுதான் உங்ககிட்ட நிறையா இருக்கணும். ஆனால் தகவு ஏன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு. இவ்வளவு கவலையுடன் உன்னுடைய வாயிலில் நாங்கள் இருக்கும்போதும் கணவனை எழுப்பாமல் இருத்தல் தான் தத்துவம் உண்மை ஆகிவிட்டது. இது தகவு என்று, இது இறக்க குணம் இல்லை. இது புருஷாகாரத்தின் அடையாளம் அன்று. அனுகிரக மையமான உள்ளை உனக்கு தயையும் அன்று. உனக்கும் எம்பெருமானுக்கும் உண்மையில் ஏற்பட்டிருக்கும் தத்துவம் வைலட்சியம் இல்லாமல் போய்விட்டது. நீ பாபாராயணம் காரியம் பகருடம் என்று சொல்பவள். அவன் ராவணனை கொல்லாமல் இருக்க மாட்டேன் என்றவன். நீயும் அவனுடைய தன்மையை அடைந்து விட்டாயே. ஆகார திரிய சம்பர்ணம் என்று புகழப்பட்டவள் நீ. உனக்கும் இப்போது பகவத்தன்மை வந்துவிட்டது. எதனால் உனக்கு தயை இல்லை? இரக்கம் இருந்தால் எங்களிடம் வந்திருப்பாயே. தத்துவம், சுரூபம், தகவு. ஸ்வரூபங்கிறது புருஷாகார போதனையான உனக்கு சுரூபம், உன்னுடைய சுபாவமும் அதுதான். அப்படி இருக்க செய்யும் ஏன் இந்த மாதிரி தகவு இல்லாத இறக்கம் இல்லாத இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பிராட்டியே, தவம் நீ தத் அந்த எம்பெருமான் ஆக மாட்டாய். நீ தயை உள்ளவர், அவன் நிர்தயன். இப்படி உங்களுக்கு வேறுபாடு உள்ளபடியால் யுவத்வாதேன துல்லியேற்ற பரவாதா என்று குணரத்ன கோஷ ஸ்லோகத்தை அனுசரித்து நம்மளுக்கு இந்த இடத்துல 3 விஷயத்தாலே போய் எடுத்து கொடுக்க போகிறான். இந்த 3 பாசங்களால் அகார உகார மகாரங்கள் சொல்லப்பட்டன. இது பிரணவத்தின் விவரணம் என்று முன்னால் சொன்னோம். அப்படி ஆ என்பது அறிவு, ஊ என்பது உணர்ச்சி. இவை உள்ளவன் தான் மா என்ற மனிதன் ஆகிறான். ஆங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஏற்படுற அறிவு. ஆ ஊ மானா ஆங்கிறது பகவானை குறிக்கும், ஊங்கிறது மகாலட்சுமி குறிக்கும், மாங்கிறது ஜீவனை குறிக்கும். இது ஆ ஓமா பிரணவம். அது இல்லாத இந்த இடத்துல எப்படி சொல்கிறதுனா, ஆங்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்படுற அறிவு,
பூங்கிறது உணர்ச்சி, அவனை அடையணுங்கிற அந்த உணர்ச்சி. இதை உள்ளவன் தான் மனிதன் ஆகிறான் என்று ரசமாக சொல்வார். இங்கு குத்து விளக்கு என்று சொன்னதால் முதல் ஆழ்வார்கள் காட்டிய ஸ்திரமான ஞான விளக்கு கருதப்பட்டதாம். தேகலீத்தத்தை நினைப்பது மேலும் நிலையான விளக்கை ஆச்சாரியர்கள் நம் மனதில் ஏற்றி வைத்துள்ளது. இது எழிஞான விளக்கு. இந்த விளக்கு இருள் அனைத்தையும் நமக்கு நீக்குகிறது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறார். 3 ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள் தான் பிரபந்தத்தில் பாடினவாடே. அந்த பகவானை பார்க்கறதுக்கு முதல்ல வையம் தகலியார் வார்க்கடலே நன்காகின்றார். அப்புறம் அன்பே தகலியா ஆரம்பமே நெய்யாக அப்படிங்கிற. முதல்ல இந்த உலகம் பூரா வையம் தகலியா, இந்த உலகம்தான் வழக்கு, வார்க்கடல் அந்த கடல் தான் நெய். அதில் என்னுடைய ஆர்வத்தை திரியா போடுறேங்கிற. அடுத்தவர் என்ன சொல்கிறார், அன்பே தகலியா, உன் மேலே இருக்கிற அந்த காதல் தான் விளக்கு, ஆர்வமே நெய், உன்னை பார்க்கணுங்கிற ஆர்வம் தான் நெய், அதில் திரிய எடுத்து விளக்கேற்றுறான்னு சொல்கிறார். இவா 2 பேரும் 2 ஆழ்வார்கள் ஏற்றினதுல அடுத்த பொய்கை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ஆரம்பிக்கிறார். என்ன இவ 2 பேரும் விளக்கு ஏற்றிட்டார். அந்த விளக்கு ஏற்றினா அதில் முதல்ல யாரை பார்க்குறாரு, தாயாரை தான் பார்க்குறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் கருநிறமும் கண்டேன்கிறார். திருக்கண்ணன் அந்த தாயாருடைய பொன்னிறமான மேனில அவனுடைய கண்ணனுடைய கருப்பு உருவத்தை கண்ணன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி அந்த விளக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய விளக்கு. அதன் மூலியமா நம்ம நல்ல அறிவை பெற்று பகவானை நம்ம சேரணுங்கிறதா ஆச்சாரியர் ஆழ்வார்கள் மூலியமா தாயார் நம்மளுக்கு எடுத்துருக்கார். குத்து விளக்குல 5 முகங்கள் இருக்கு. ஒரு இடத்துல எண்ணெய் ஊற்றினா 5 வழியாகவும் அது போகும். விளக்கு அதனால் பிரகாசத்தை உண்டு படுகிறது. இதிலிருந்து எம்பெருமானின் 5 நிலைகள், 5 இந்திரியங்கள், அர்த்த பஞ்சகம் முதலிய பதார்த்தங்களின் நுட்பங்கள் ஆச்சாரிய உபதேசம் மூலமாக நமக்கு அறியப்படுகிறது. இதெல்லாம் அந்த 5 அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். முன்னால 18க்கு அர்த்தம் சொன்னா, இப்போ 5ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றான். அந்த 5 பகவானுடைய 5 நிலைகளையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். பரவாசுதேவனா எப்படி இருக்கான், ஸ்ரீராப்திநாதனா எப்படி இருக்கான், அவதாரங்கள்லாம் அவன் எப்படிலாம் அவதாரம் பண்ணான், அந்தர்யாமியா இருந்து நம்மளை எப்படிலாம் வழி நடத்துறான், அர்ச்சையா எல்லா கோவில்களையும் உட்கார்ந்து அவன் நம்மளை எப்படிலாம் வழி நடத்துறாங்கிறதா சொல்றான். இவ்வாறு ஞான தீபத்தின் மூலம் அந்தகாரத்துக்கு விகாசம் ஏற்படும். அந்தகாரம் இருட்டு, அதனால விலகி போயிடும். கோடு தந்தம் நாம் பாவம் செய்கின்றோம். இதை கண்டு யமன் நம்மை அவன் பற்களின் நடுவில் வைத்து கடித்து வீசுகிறான். நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் யமன் கொடுக்குற தண்டனைலாம் நிறைய ஆழ்வார்கள் எடுத்து சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சோம்னா கண்டிப்பா நம்ம பாவம் பண்றதுக்கு பயப்படுவோம். அததான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த மாதிரி யமனுடைய வாயில வச்சு நம்மளை கடிக்கிறது தான் கோடு தந்தம் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு அர்த்தமா உள்பொருளா இதை சொல்றான். யமனின் கடைவாய் பள்ளியில் அகப்பட போகிறாய், வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உபனிஷத்துல உலகம் அனைத்தும் எம்பெருமானுக்கு போதனம் ஆகிறதாம். இதை உண்பதற்கு பகவான் யமனை உபதசர்மனாக ஊர்காயாக வைத்துக் கொள்கிறான். அவன் வழியாக எம்பெருமான் நம்மை பட்சிக்கிறான். ஆகையால் நாம் செய்யும் பாப புண்ணியமாகவே வினைத்தான் கோடு என்னும் தந்தங்கள். அதன் மூலமாக செய்யப்படுகிறது பிரபஞ்சம் என்னும் இந்த கட்டில். கட்டிலுக்கு 4 கால்கள் உண்டு. பிரபஞ்சத்திற்கு 4 கால்கள், 4 வர்ணம், 4 ஆசிரமம், சதுர்விதா பதந்தேமாம் என்று சொல்லப்படும் 4 தர்ம அர்த்த காம மோக்ஷம், பக்தி முக்தி ஸ்வநிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, நரக ஸ்வர்க கைவல்ய மோட்சங்களில் 4 வகை. நரகம் அனுபவிக்கணும், ஸ்வர்க்கத்தையும் அனுபவிக்கலாம், கைவல்யம் ஏற்கனவே அடி உபதேசித்த ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது கைவல்யம், அது இல்லாத மோட்சம் இதில். அதனால அந்த பாவம் புண்ணியம், புண்ணிய பாவம், பாவ புண்ணியம் 4 வியங்கள் இவை கட்டிலில் மேல் இருப்பதால் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு மேல்பட்டவன், அதற்கும் காரணமானவன். மெத்து என்ன மேல் என்பதால் தேவ மனுஷ திரிக்கு ஸ்தாவர அப்ராணி ஆகிய சயனம் அதுக்கும் மேற்பட்டவன் விலட்சணம். தேவர்களுக்கும் தூக்கம் உண்டு, நம்ம மனுஷாளுக்கும் தூக்கம் உண்டு. திரிவன நடந்து திரியன அதுக்கும் தூக்கம் உண்டு. சுவாதரம் அந்த செடி கொடிகள் இருக்கே அதுக்கும் தூக்கம் உண்டு. அப்ராணி
அந்த புழு பூச்சி ஈயெல்லாம் இருக்கு, அதுக்கும் தூக்கம் உண்டு. இதுக்கெல்லாம் மேலே தூக்கமே இல்லாதவன் அவன். யக பிரதிப்யாம் திஷ்டன் யோதேரசி திஷ்டன் இப்படினால சொல்கிறதுனால பகவான் சயனித்து கொள்கிறான். ஆனால் சயனத்துனாக்க அவன் யோகத்தில் இருக்கான். யோகத்தில் என்ன பண்ணுறான், நம்மளெல்லாம் எப்படி அவங்ககிட்ட திருப்பலாம், நம்ம மனசை தட்டி தட்டி எழுப்பிட்டு உட்காந்துருக்கான். கொத்து அதற்கு மேல் கொத்து கொத்தாக அவர்கள் ஞானம் ஆகிய புஷ்பங்களை பெற்றவர்கள் நித்தியர்கள் முக்தர்கள், அவர்களை காட்டிலும் அவன் மேம்பட்டவன். குடல் நற்பின்னை கொங்கை மேல், கொங்கைனாக்க போக்கியமான பொருள், போக்கியமான ஸ்ரீதேவி நீலாதேவிகளுக்கு மேற்பட்டவன், அவர்களுக்கும் பக்தி என்னப்படலாம். வைத்து கிடந்த கீழ்குறிப்படி சேதன அசேதனமாகிய நர வஸ்துகளை காட்டிலும் நித்திய முக்தர்களை காட்டிலும் தேவிமார்களை காட்டிலும் எல்லாரையும் விட அவன் தனியானவன். மலர் மார்பா விசாலமான ஹிருதயத்தை உடையவன். அவனுக்கு அந்த விசாலமான அந்த ஹிருதயம் இருக்கிறதுனால தான் நம்மளெல்லாம் எப்படியாவது அவங்ககிட்ட கூட்டுக்கணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுறான். வாய் திறவா ஸ்ரீமன் நாராயணா உன் திருவிடுகளை பற்றுகிறேன், வாய் திறந்து அனுகிரகம் செய்வீராக. இங்கு சரணாகதி சொல்லப்படாவிடனும் சொல்லப்பட்டதாக கொள்ள வேண்டும். வாய் திறவாய் அப்படின்னாக்க நீ ஏற்றுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, வந்துட்டியா வா, ஒன்றை நான் இனிமேல் ரட்சிக்கிறேன், மா சிச்சக்க நீ இனிமேல் கவலைப்படாம ஒரு வார்த்தை சொல்லுங்கிறத சொன்னார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையாத்தான் திருவள்ளும் கொண்டு நின் கோயில் சீந்தும் படிப்படிக்கால் குடிக்குழி வந்து ஆள் செய்யும் தொண்டுரோங்கு அருளி ஜோதுவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருந்தல் தன் பதவி சூழ்ந்த திருப்படிங்குடி கிடந்தானே. உன் ஜோதிவாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லு, நீயும் பங்கைத்தாள் அவர்களோடு சேர்ந்து ஒரு வாய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மைத்திடன் கண்ணியான எங்களை, அதாவது உனக்கு மணாளனான பிரியமான எங்களை நாங்கள் கண் எனப்படும் புலனில் பக்தியாகிற மையை வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னது தான் உங்களுக்கு முன்னாலேயே ஒரே சரி. நம்ம கண்ணில் இருக்கிற அந்த பக்திங்கிறது, அந்த கண்ணுனாலே அந்த ஞான கண், அந்த ஞான கண்ணில் மைங்கிறது பக்திங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். எத்தனை போதும் கான். இங்கு துயில் என்பது யோக நித்திரை, அதாவது பிரம்மானுபவம். சிறிது காலமும் பிரம்மானுபவம் இல்லாமல் எங்களை இருக்க செய்ய நீ விருப்பம் அடையவில்லை. பல பிறவிகள் சென்றவென்று நம்மை ஒரு ஜீர்மாத்மா ஞானவானாக இருந்து அடைகிறான். எத்தனையோ ஜென்மம் எடுக்கிறான், எல்லா ஜென்மத்திலையும் அவன்கிட்ட அவன் போய் 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 நான் இருக்கேன் வா, நான் இருக்கேன் வான்னு கூட்டு பார்க்குறான். ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்மளுக்கு ஒரு அறிவு வந்துடுது. அந்த அறிவு வந்தால் நம்ம ஞானம் பெற்று அவனை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இதற்கு காரணம் என்னன்னா, எத்தனையோ பிரிவாற்றுகளாக தான் ஒரு க்ஷணமும் நம்மை விட்டு பிரிந்திருக்க அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. போகிறோம், நீ படுற கஷ்டம்லாம் போகிறோம், உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் அழிக்கிறேன், எப்படியாவது நீ வா, நான் மோட்சத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே எடுத்து சொல்கிறான். இங்கு தத்துவம் அன்று என்று சொல்வது மூலமாகவும் மோட்ச தசையிலும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் வேதம் இல்லை என்று காட்டப்பட்டது. அப்படின்னு ஏற்கனவே நிறைய விண்ணப்பிச்சிருக்கேன். நம்ம இங்கேருந்து பரமபதத்துக்கு போயிட்டாக்க அந்த மோட்சத்தில் அவனுடைய 8 கல்யாண மூடங்களை நம்மளை அள்ளி கொடுக்குறாங்கிறத சொல்லியிருக்கான். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இந்த பாசுரத்தில் பரமாத்மாவுக்கு சர்வ பதார்த்த வைலட்சமும் நித்திய முக்த வைலட்சமும் ஸ்ரீதேவி முதலியோருக்கு பட்டாவாகிய தன்மையும் கூறி அந்த பகவான் இடத்தில் ஆச்சாரியன் மூலமாக ஸ்திரமான ஞான விளக்கை சம்பாதித்து அவங்கிட்டனா போகணும்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கதி ஆச்சாரியன்கிட்ட போகிறது தான். அடைக்கலம் போக வேண்டும் என்கிற அர்த்தம் முதல் பாதியில் கூறப்பட்டது. பின்னால் என்ன சொல்ல போகிறேன்னா, அதுக்கப்புறம் அந்த பக்திங்கிறதுக்கு ஆச்சாரியன்கிட்ட போய் இது பண்ணிட்டோன்னா அகக்கண்ணை பக்தி மூலமாக பெற்ற நம்மிடத்தில் பகவானுக்கு ஏற்பட்ட அன்பும் அதனால் அவன் மோட்சத்தை கொடுப்பதும் மீண்டும் சம்சாரத்துக்கு அனுப்பாத வகையும் நிஜகுல ஆவர்த்ததே நிஜகுல ஆவர்த்ததே. அங்கே போனவன் திரும்பி வர்றதே இல்லைன்னு நம்மளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறது வேதம். அதுதான் நம்மை பிரியாத ரசையும் கூறப்பட்டதாக ஆகிறதுன்னு சொல்கிறேன். இந்த உள்பொருள் கொஞ்சம் பதவுரை பார்த்துடலாம். கோட்டுக்கால்னா யமனுக்கு வம்சம், கட்டில் மேல் 4 வகை இனத்தை பெற்றதுமான பிரபஞ்சத்துக்கு மேற்பட்டவர். மெத்து என்ற தன்னிடம் எப்பொழுதும் பஞ்ச பகவான் இருந்த போதிலும், நம்மக்கிட்ட அவன் ஆசையாக இருந்த போதிலும் சயனத்திமே தோஷத்தை விளைவிக்க சக்தி பெற்ற தேவ திரிக் மனுஷ சாவர அக்ராணி ரூபமான சயனத்துக்கு மேற்பட்ட பகவான்.
நம்மளை அந்த இருள் மூடுறது, அஜ்ஞானங்கிற தூக்கம் நம்மள அழுத்திகிட்டே இருக்கு. அந்த தூக்கத்துல நம்மளால மீண்டு எழுந்து வர முடியல. நப்பினை போக்கியமான கொங்கை மேல், கொங்கையும் பெற்ற 3 தேவிகளுக்கும் மேற்பட்டமான பகவான் வைத்து கிடந்த மலர்பாவா, வைக்கப்பட்டமான கிடந்த ஞானத்தின் மூலம் நன்கு அறியப்பட்ட தன்னால் படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்க விசாலமான எண்ணம். அந்த ஞானம் நம்மளுக்கு வந்துருக்குன்னா நம்மளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காம காத்துன்னு இருக்கான். கொண்டவனே வாய் திறவாய் மைத்தடம் போய் கொத்தலர் பூ, இந்த வார்த்தைகள்லாம் அவர்கள் உரிய வழியை சொல்வாயாக. எப்படியாவது அவள்லாம் உங்ககிட்ட வந்து சேரத்துக்கு ஒரு வழியை காட்டு அப்படிங்கிறார். பக்தி பிரபத்தியாகிற சர்வ பிரகாரத்திலே மறந்த ஞான ரூபமான புஷ்பங்களை உடைய நித்திய முக்தர்களுக்கும் மேற்பட்டவும் அழகிய கூந்தலை மையை பெற்றவர்களும் உனக்கு பிரியமானவர்களாம அந்த மகாத்மாக்களை நீ பிரம்மாண்டம் என்ற தீலிலிருந்து சம்சரிக்கிறதுக்கு. அந்த பிரம்மாண்ட அனுபவங்கிறது அவனை தியானம் பண்ணுறது தான் பிரம்மானுபவம். அந்த தியானத்து மூலியமா நம்ம அவனை அனுபவிக்க தான் பிரம்மாண்டமா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சம்மதிக்கவில்லை. நீ அது கைவல்யத்துக்கு போயிடாத. பிரியர்களான அவர்களை விட்டு பிரிய மனம் விரும்புவதில்லை. இதுதான் உண்மை என்று இரக்கம் இல்லாமல் உண்டாகாதுன்றத இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ முக்கூர் லக்ஷ்மி கொஞ்சம் விவரமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றார். அதெல்லாம கொஞ்சம் அனுபவிச்சிருவோம். தினம் கொஞ்சம் நேரம் இல்லாதனால அவரை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கே வழி இல்லாத போயிடுது. இன்னைக்கு கொஞ்சம் அவரை பற்றி அனுபவிச்சிருவோம். கோபிகா குமாரிகள் தனியாக கிருஷ்ணனை நினைத்து கொண்டே படுத்து கிடந்தவையால் சில அடையாளங்களை சொல்லி பொழுது விடுந்ததை அறிவித்து எழுப்பி கொண்டு வந்து விட்டபடியால் ஸ்ரீ கிருஷ்ணனோடு சேர்ந்து ஆனந்தித்து கொண்டிருக்கிற நப்பினைக்கு மூலமாக கிருஷ்ணனையும் எழுப்ப எவ்வளவோ பாடுபட்டு முடியாததால் தங்களை எப்படியோ கிருஷ்ணன் நேரில் பார்த்து எழுப்பிடுறாங்க. அந்த கண்ணனை நேரில் பார்க்குறாங்க. அப்படின்னா, ஏ கிருஷ்ணா, நாங்கள் எவ்வளவோ ஆர்த்தியோடு கதறி எழுப்பின போதிலும், ஆர்த்தினா அந்த இடத்துல வந்து துக்கம், உன்னை பார்க்காதனால எங்களுக்கு துக்கம், எழுப்பின போதிலும் எழுந்திருந்து வராததுக்கு இப்பொழுது நாங்கள் காரணத்தை தெரிந்து கொண்டோம். என்ன தெரிந்து கொண்டீர்கள்னு கண்ணன் கேட்குறியா? எப்படி ஏமாந்து போய் மலைகளின் கீழ் அகப்பட்டு கொண்டு மலைகளை தள்ளிவிட்டு எழுந்திருக்க முடியாது திண்டாடி கொண்டிருக்கப்படியால் கஷ்டப்படுகிற எங்களை ரட்சிக்க வெளியில் வர முடியவில்லை. இப்பொழுது உன் கஷ்டத்தை பார்த்தால் எங்கள் கஷ்டம் எவ்வளவோ சின்னது என்று சொல்லிவிடுவா. அந்த மலைகள் உன் மார்பில் விழப்போவதை கண்டு உன் மார்பிலேயே நித்திவாசம் பண்ணி கொண்டிருக்கிற மகாலட்சுமியே பயந்து ஓடிவிட்டாள் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது சரியில்லை, நான் இப்பொழுது இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறான். என்ன சந்தேகம்? வெகு நாழிகையாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே. முன்பு நான் படுத்து கொண்டிருந்த இடம் போல் இல்லை, இப்பொழுது நான் படுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கலாம். அப்போ இவெல்லாம் சொல்கிறாலாம், கொத்து கொத்தா புஷ்பங்களை சூடிக்கிற அப்பனை கொங்கை மலைகளை உன்மார்பில் வைத்து உன்னை கீழே அழுத்தி கொண்டிருக்கதே நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் அந்த கன்னிகைகள் சொன்னார்களாம். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அப்படி நீங்கள் சொன்னது இல்லை, நானாக பண்ணி கொண்ட காரியம் இது, கேளுங்கள். சில பெரியோர்கள் நப்பினை கொங்கை மேல் என்பதற்கு நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பாவை உடனே என்று அர்த்தம் சொல்லியும் இருக்கார்கள். அப்படித்தான் அவளுடன் நான் முதலில் இருந்தேன். அந்த சமயத்தில் வேடிக்கையாக அநேக விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களை பற்றி கூட அநேக விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ என்ன பேசிட்டு இருக்குங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது. கண்ணனை பார்க்கணுமா, கண்ணனை பார்க்கறதுக்கு தாயாரோட சேர்ந்து பார்க்கணுமா, இல்லை கண்ணனை மட்டும் பார்த்தா போருமா, இதில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவங்களா இருக்கங்கோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கோசம் தான் நப்பினையை வெளியில் வர வைக்காத நான் இந்த இடத்துல தடுத்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லணும். அப்போ சொல்கிறான், புருஷகார பூதனை இல்லாத தாயார் இல்லாத நீ எது கண்ணா, உனக்கே தாயார் கலெக்ஷனில் தான் ஒன்றுமே இல்லைங்கிற பேச்சையும் நாங்கள்லாம் எப்படி அதை ஏற்றுப்போம்? அதனால தானே இது பண்ணோம். அப்போ சொல்கிறோம், நீ பலராமனை எழுப்பினங்க, உடனே கண்ணனை தானே எழுப்பினாங்க, தாயாரை மறந்து போயிட்டீங்களோன்னப்போ அப்போ உனக்கு அடுத்து நாங்கள் வரிசையாக எழுப்பின்னு வந்துட்டோம் கண்ணா, உனக்கு அடுத்து தானே தாயார் படுத்துட்டு இருந்தா, பலராமனை முன்னாடி எழுப்பிட்டோம், கண்ணனை எழுப்பிட்டோம், அப்புறம் தாயாரை எழுப்பலாம்னு இருந்தோம். அது தப்புங்கிறத இப்போ உணர்ந்து தானே தாயாருக்கோசமே பாசங்கள் பாடுறோம்னு சொன்னப்போ 2 பேருமா சேர்ந்து வந்து கதவை திறந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறான்.
அடுத்த பாசகத்தில் அதை எப்படியெல்லாம் அவன் அனுபவிக்கிறாங்கிறத நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். நாளைக்கு 20வது பாசுரம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியின் குற்றங்குறைகள் இருக்கு சமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வேயர்குலை வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவி பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. சர்வம் கிருஷ்ணார்த்தம். நாளையில் தொடர்ந்து அனுபவிக்கும். நாளை